கருத்தியல் ரீதியாக தன்னை பெரியாரும், அரசியல் ரீதியாக பேரறிஞர் அண்ணாவும், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் ஏற்படுத்தின ஸ்ட்ராங்கான வேர் இது. அந்த கருத்தியல் வேர் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் உங்களால திராவிட மாடல் ஆட்சியை அசைச்சு கூட பார்க்க முடியல. திமுகவை வேரோட அழிக்கணும்னு சொல்றீங்களே, திமுகவை வேரோட அழிக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடே இருக்காது. இது இந்த வாத்து தங்க முட்டை இட்ட கதை தான். ஒரு வாத்து தினமும் ஒரு தங்க முட்டை இடுது அப்படிங்கறதுனால பேராசைப்பட்டு ஒருத்தன் வாத்தோடைய பயத்தையே அறுத்துட்டான். முதலுக்கே மோசமா போயிடுச்சான். நீங்க பேசுற கதை அப்படிதான் இருக்கு. திராவிடத்தை நீக்கின ஒரு தமிழ்நாடு உங்களால பார்க்கவே முடியாது. இப்படி அறிவு கெட்டுத்தனமா நீங்க பேசிட்டு இருக்கிறதுனாலதான் 3 நாடாளுமன்ற தேர்தலாக தமிழ்நாடு உங்களை நிராகரிச்சுட்டு வருது. மக்களுக்கான அரசியல் நீங்க என்னைக்கு பேசிருக்கீங்க? அவ்வளவு பெரிய மேடையில கீழடியை பத்தி ஏதாவது வார்த்தை பேசுனீங்களா? கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு நாங்க ஏன் இன்னும் ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறோம், அதற்கான வலுவான காரணங்கள் ஏதாவது சொன்னீங்களா? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி நிதியை கொடுக்காம புடிச்சு வச்சுக்கிட்டு பிடிவாதம் பண்றீங்களே, அதற்கான நியாயமான ஏதாவது காரணம் உங்களால சொல்ல முடியுதா? மாறாக உருட்டுறீங்க. ஜிஎஸ்டில பாருங்க, நாங்க ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்துட்டோம். எப்போ? 8-10 வருஷமா மக்களுடைய உழைப்ப, மக்களுடைய வேர்வைய, மக்களுடைய ரத்தத்தை வரி அப்படிங்கிற பேர்ல உறிஞ்சிட்டு இப்ப ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரீங்களா? ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசுறவங்களுக்கு ஏன் பெட்ரோல்ல நடக்கக்கூடிய ஊழலை பத்தி பேச முடியல? வாரிசு அரசியல். சோனியா காந்தி துடிக்கிறாங்க, ராகுல பிரதமர் ஆக்கணும் துடிக்கிறாங்க. ஸ்டாலின் துடிக்கிறாரு, உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கணும் துடிக்கிறாரு. நீங்க என்ன சார் பண்ணீங்க? உங்க மகன் ஜெய்ஷாக்கு என்ன தகுதி இருக்கு பிசிசிஐயோட சேர்மனா இருக்கிறதுக்கு? அதற்கான படிப்பு ஏதாவது படிச்சிருக்காரா? இல்ல கிரிக்கெட்ல தான் அந்த ஆளுக்கு அறிவு இருக்கா? என்ன அடிப்படையில கொண்டு போய் பிசிசிஐ சேர்மனா உட்கார வச்சிருக்கீங்க? இந்த கடந்த 11 ஆண்டுகள்ல ஜெய்ஷாவுடைய சொத்து மதிப்பு மட்டும் 19,000% அதிகரிச்சிருக்கு. 1-2 இல்லங்க, 19,000%. யாருடைய பணம் இதெல்லாம்? அப்புறம் இன்னொரு உருட்டு, 1 லட்சம் கோடிக்கு நாங்க திட்டங்கள் வச்சிருக்கோம், தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பை உருவாக்க போறோம், இங்க வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய செமிகண்டக்டர் ஃபேக்டரிய உருட்டி மிரட்டி குஜராத் கூட்டிட்டு போன கூட்டம் தானே நீங்க? உண்மையிலேயே தமிழ்நாட்டு இளைஞர்கள் மீது அக்கறை இருக்கு, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும், வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்கணும் உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா இங்க வரக்கூடிய ஃபேக்டரிய எதுக்கு உருட்டி மிரட்டி குஜராத் கூட்டு போறீங்க?